வணக்கம். தமிழின் செய்திகள். திருவண்ணாமலையில் அகில இந்திய கருப்பு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அங்கன்வாடி பணியாளர்கள் மாவட்டம் முழுவதும் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தஹஜிம் பானு தலைமையில் ஊட்டச்சத்து குறையில்லா மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை சிதைக்கும் வகையில் இந்த FRS திட்டம் இருக்கிறது என்னும், எனவே இந்த திட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு புடவை மற்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்து மாவட்டம் முழுவதும் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேட்டூர் கிராமத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட உள்ள எருதுவிடும் விழாவிற்கான கால்கோள் நடும் விழா கிராம மக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்கப்படுத்தும் விதமாக வருகின்ற 28ஆம் தேதி சின்னமேட்டூர் கிராமத்தில் மாபெரும் எருது விடும் விழா நடத்தப்படுகிறது. இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாடு மட்டுமின்றி தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட எருதுகள் இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கான கால்கோள் நடும் விழா கிராம மக்கள் முன்னிலையில் ஊர் கவுண்டர் நாராயணன், மந்திரி கவுண்டர் கண்ணன், கோல்காரர் தருமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் டாஸ்மாக் கடையில் வாங்கிய பீர் பாட்டிலில் இரும்பு மூடி உடைந்த நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நபர் பீர் பாட்டிலுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். கிருஷ்ணகிரி படகுப்பேட்டை முருகன் கோவில் சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் சின்னார் பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் பீர் பாட்டில் வாங்கி சென்றுள்ளார். அப்போது அந்த பீர் பாட்டிலை திறக்க முயன்ற போது அந்த பீர் பாட்டிலில் இரும்பு மூடி கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து அந்த பீர் பாட்டிலுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை நேரடியாக சந்தித்து பீர் பாட்டிலில் கிடந்த இரும்பு மூடியை காண்பித்தனர். பின்னர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. கோவையில் 59ஆம் ஆண்டு PSG கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் ஆகஸ்ட் 23 முதல் 27 வரை 5 நாட்கள் நடைபெறுகின்றன. கோயம்புத்தூரில் கடந்த 58 ஆண்டுகளாக PSG ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 59வது கூடைப்பந்து போட்டிகள் வரும் 2025 ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போட்டியில் PSG இன்ஜினியரிங் கல்லூரி விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இதனை அடுத்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்குகிறார். மேலும் நிகழ்ச்சியில் PSG கல்வி நிறுவனங்களின் நிர்வாக குழு அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவரும் கோவை CRI பம்ப்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான திரு G செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது. கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அரோமா ஆர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் பாலன், பொருளாளர் அவினாசியப்பன் ஆகியோர் முன்னிலையை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட நியமன அலுவலர், உணவு பாதுகாப்புத்துறை மருத்துவர் டி அனுராதா கலந்து கொண்டு பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பாக தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது, உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். ஸ்ரீபெரும்புதூர் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் MLA-வும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான கே பழனி வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் MLA கே பழனி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதில் குன்றத்தூர் ஒன்றியம் சார்பாக கழக நிர்வாகிகள், ஒன்றிய பொருளாளர் பிரகாஷ், படப்பை ஆர் மாரி, குன்றத்தூர் அலெக்சாண்டர், முருகவேல், ஒரத்தூர் NT சுந்தர், சோமமங்கலம் பாலகிருஷ்ணன், வெங்காடு உலகநாதன் ஆகியோர் கழக தொண்டர்களுடன் வாகனங்களில் வந்து சிறப்புரை ஆற்றினர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மலையப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மலையப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உரிமை தொகை, வீட்டுமனை பட்டா கேட்டு பல்வேறு மனுக்களை பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வழங்கினர். இதில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, மாவட்ட சேர்மன் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் சான்றிதழ்கள் வழங்கினர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி தமிழ்ச்செல்வன், துணைத் தலைவர் பூங்குடி பொன்னம்பலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் விதிமுறைகளை மீறி தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை பறிமுதல் செய்து முறையாக ஆய்வு செய்ய கோரி சிவசேனா கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கும்பகோணத்தில் மாசு கட்டுப்பாடு வாரியம் அறிவித்துள்ள விதிமுறைகளை மீறி தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை தடுத்து பறிமுதல் செய்து உரிய ஆய்வு செய்ய வலியுறுத்தி சிவசேனா கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் பூக்குடை எஸ் ஆனந்த் தலைமையில் மாநில செயலாளர் அழகுபாண்டி, ஆன்மீக மேம்பாட்டு அணி மாவட்ட தலைவர் பரணிதரன், மண்டல தலைவர் உதயகுமார் ஆகியோர் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் ஆர் மகேந்திரன், மாநில பொதுச் செயலாளர் பி நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் பி நந்தகுமார், மின்சார வாரியத்தில் 32,000 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு TNPSC தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அப்ரண்டிஸ்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி 1998 ஆண்டு கொண்டு வந்த ஜிஓ 142 மற்றும் 2008 ஆண்டு கொண்டு வந்த ஜிஓ 118 ஆகியவைகளை கருத்தில் கொண்டு இரு ஆணைகளையும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் மாநில மத்திய அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் மாநில மத்திய அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், அமெரிக்கா பொருட்களை தடை செய்ய வேண்டும், மின் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும், அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு GST வரி ரத்து செய்ய வேண்டும், மாதாந்திர மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கோவையில் CSI மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவை பந்தயசாலை CSI மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒருங்கிணைந்து நடத்திய இதில் கோவை நகர பகுதிக்குட்பட்ட சுமார் 40க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2 நாட்கள் நடைபெற இருந்த போட்டிகள் CSI கோவை திருமண்டல பேராயர் திமோத்தி ரவீந்தர் வழிகாட்டுதலின்படி திருமண்டல செயலாளர் பிரென்ஸ் கால்வின் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். விழாவில் CSI மெட்ரிக் பள்ளி முதல்வர் குளோரி லதா டேவிட் அனைவரையும் வரவேற்று பேசினார். ராமேஸ்வரம் வீரபத்ர சாமி கோவில் தெருவில் அம்மன் கடற்கரை புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வீரபத்ர சாமி கோவில் தெரு பகுதியில் உள்ள வீரமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற 71ஆம் ஆண்டு முளைக்கொட்டு உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்து மஞ்சள் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மன் பூப்பல்லாக்கள் வைத்து கடலில் கரைக்கப்பட்டார். இதேபோல் பெண்கள் முளைப்பாரியை சுமந்து சென்று அக்கனி தீர்த்த கடலில் கரைத்து திருவிழாவை நிறைவு செய்தனர். இந்த உற்சவத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அருகே தவைக்க மாநாட்டிற்கு சென்று வந்தபோது வாகனங்கள் அனைத்திற்கும் கட்டணம் வசூலித்ததால் தவைக்க தொண்டர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அருகே உள்ள கத்தாரஹள்ளியில் புதியதாக துவங்கப்பட்ட சுங்கசாவடியில் தவைக்க மாநாட்டிற்கு சென்று வந்தபோது வாகனங்கள் அனைத்திற்கும் கட்டணம் வசூலித்ததால் தவைக்க தொண்டர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் பக்தர்கள் தங்கும் ஓய்வு அறை ரூபாய் 3,15,00,000 செலவில் கட்டப்பட்டு புதிய கட்டடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற இக்கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலாகும்.
இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு மற்றும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் ஓய்வெடுக்க ஓய்வு அறை இல்லாமல் சிரமப்பட்டனர். இதையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அறநிலையத்துறை சார்பில் 3 கோடியே 15 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அறை புதிதாக கட்டப்பட்டது. இக்கட்டடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மக்களை சந்தித்தார். காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் தலைமையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மக்களை சந்தித்தார். அப்பொழுது முதலில் காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதிகளில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் என்றும், எனவே அண்ணா அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் EPS பேசினார். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காட்டுமன்னார் கோவில் MRK கலையரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் தலைமையில் தாங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் கோ. ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை சரவணன், மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன், மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பழனி முருகன் கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் பஞ்சாமிர்த விற்பனை நிலையம் மற்றும் சித்த மருத்துவ கல்லூரி சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜையை தமிழ்நாடு முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கிரிவல பாதையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக பெருந்திட்ட வளாக பஞ்சாமிர்த விற்பனை நிலைய புதிய கட்டடம் ரூபாய் 1.22 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அதன் திறப்பு விழா மற்றும் விற்பனை துவங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பில் சிவகிரிப்பட்டி அருகில் சித்த மருத்துவ கல்லூரி சுற்றுச்சூழல் கட்டுமான பணி 2.40 கோடி மதிப்பீட்டில் துவங்குவதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வை தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக சர்வாதிகார தனத்தை பல்வேறு வடிவங்களில் நிறைவேற்றி வருகிறது என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றச்சாட்டு தெரிவித்தார். மேலும் விஜய் கருத்து குறித்து பேசிய அவர், திமுக கூட்டணியை நம்பி இருக்கிறது, நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் என்று விஜய் சொல்வது ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு கருத்தாகும் என தெரிவித்தார். கூடலூர் அருகே தேவர்சோலை பகுதிகள் யானை மிகுந்த ஆத்திரத்துடன் பிளிரியபடி வனத்துறையினரை துரத்தி தாக்க முயன்ற பரபரப்பான காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர்சோலை பகுதிகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய மக்னா காட்டு யானை குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் உலா வருவது அதிகரித்துள்ளது. அதேபோல் இன்று அதிகாலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய இந்த ஒற்றை மக்னா காட்டு யானை குடியிருப்பு பகுதியில் உலா வந்த நிலையில் இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென திரும்பிய காட்டு யானை வனத்துறையினரை நோக்கி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் பிளிரியபடி துரத்தி தாக்க முயன்றது. இந்த காட்சிகள் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியில் 360 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கிடங்கை மாவட்ட ஆட்சியர் க. சிவசௌந்தரவள்ளி அவர்கள் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியில் 3.60 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள
3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கிடங்கை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக குனிச்சி ஊராட்சிக்குட்பட்ட காமராஜ் நகர் பகுதியில் புதிதாக 3.60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கூட்டுறவு உணவு சேமிப்பு கிடங்கை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி ஜோலார்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் க தேவராஜ் அவர்களும் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். ஊரப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊரப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவச மருத்துவ பெட்டகம் மற்றும் முதியோர்களுக்கு முதலுதவி பெட்டகம் வழங்கினர். முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் 46 வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டலம் 24, 26வது வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களும் வழங்கின. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டலம் 24, 26வது வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, மாமன்ற உறுப்பினர்கள் புசிரா, பானு, கீதா, நாகராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கியும் முகாமினை ஆய்வு செய்து விண்ணப்பித்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதில் உதவி ஆணையர் சொர்ணலதா, பொறியாளர் சங்கர், சுகாதாரத்துறை அலுவலர் சிவகுமார், மாரிமுத்து மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இளையான்குடி அருகே பெரும்பச்சேரியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இளையான்குடி வடக்கு ஒன்றியத்தில் உள்ள பெரும்பச்சேரி, இளம்பனூர், கீழாய்குடி உள்ளிட்ட ஊராட்சிகள் உட்பட பகுதிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பெரும்பச்சேரியில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் 800க்கும் மேற்பட்ட மனுக்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டதில் ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. இம்முகாமில் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் காளிமுத்து, தகவல் தொழில்நுட்ப அணி கண்ணன், மாவட்ட பிரதிநிதி சாரதி, ஒன்றிய துணை செயலாளர் கருணாகரன், சிவனேசன், இளையான்குடி வட்டாட்சியர் முருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே முட்டம் கிராமத்தில் செயல்படும் துணை மின் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் துணை மின் நிலைய கட்டுமான பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் துணை மின் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் துணை மின் நிலைய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. விழாவிற்கு தலைமை பொறியாளர் வேல்முருகன், மேற்பார்வை பொறியாளர் ஜெயந்தி, மேரி, மேக்டலின் பிரான்சி, செயற்பொறியாளர்கள் கண்ணகி, திலகர், அன்புச்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் புகழேந்தி, வேல்முருகன், ஜெயபிரகாஷ், பழனிவேல், அருள்ஜோதி மற்றும் உதவி மின் பொறியாளர் ரமேஷ், கல்வி குழும தலைவர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, ஆசிரியர் மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை காந்தி வீதியில் சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்திற்கு ரூபாய் 3,25,00,000 மதிப்பிலான புதிய கட்டட பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சிவகங்கை காந்தி வீதிகள் சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்திற்கு 3,25,00,000 மதிப்பிலான புதிய கட்டட பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KR பெரிய கருப்பன், முதல்வர் ஸ்டாலினை அப்பா என அனைவரும் அழைக்கும் போது தவிக தலைவர் விஜய் மாமா என்ற முறையில் கொண்டாடுகிறார் என்றால் கொண்டாடி விட்டு போகட்டும், அவருடைய விருப்பம் என்றால் அது விருப்பமாக இருக்கட்டும். தொடர்ந்து விஜய் திமுக தான் அரசியல் எதிரி என உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். இதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும் இது பிறர் கட்சியினர் தான் பதிலளிக்க வேண்டும் என அமைச்சர் KR பெரிய கருப்பன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வருகை தந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் மற்றும்
தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகை தந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீபெரும்புதூர் மதனந்தபுரம் பழனி, காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருப்பூரில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிகள் மாற்றுக் கட்சியினர் இணைந்தனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் தேலி கே காளிமுத்து தேவர் தலைமையில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முருகம்பாளையம் பகுதி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஆர்டிஆர் தங்கராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் இந்திய பாரத தேசத்தின் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் துவக்கப்பட்ட மாபெரும் இயக்கமான அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு சோபனா அன்பரசு தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு சோகனா அன்பரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் இளங்கோவன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர் மற்றும் மீனாட்சி அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் புனித அந்தோணியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை கூடல் நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் எல்ஜி லக்கி ஜெனரல் நிறுவனத்தின் சார்பாக 1500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று வழக்கறிஞர் ஜெயபிரபா இளங்கோவன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவி அன்னலட்சுமி, நடிகை சாய் அபிநயா, நடிகர் ரம்மி சவுந்தர் மற்றும் தயாரிப்பாளர் செந்தில் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு நன்கொடைகளை வழங்கினர். கோவையில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் திரையரங்குகளில் மீண்டும் வெளியானதை தேமுதிக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மீண்டும் திரையிடப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் திரைப்படத்தை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். முன்னதாக திரையரங்கிற்கு சென்ற தேமுதிகவினர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்க என்று உற்சாக முழக்கங்களை எழுப்பினர். தேனியில் கல்லூரி மாணவ மாணவிகளின் தொழில் திறனை மேம்படுத்தும் விதமாக உணவு, ஃபேன்சி மற்றும் கைத்தறி ஆடைகள் விற்பனை மையம் அமைத்து கல்லூரி திருவிழா நடத்தப்பட்டது. தேனி கொடுவிலார்பட்டியில் உள்ள கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடத்தப்பட்ட இத்திருவிழாவில் இளங்கலை, தமிழ், ஆங்கிலம், கணிதம், வணிகவியல், கணிப்பொறி, அறிவியல், இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள் கொண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டது. இதனை தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து விற்பனை கடைகளின் அரங்குகளை பார்வையிட்டார். இதில் சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய ரகங்களில் தயார் செய்யப்பட்ட உணவுகள், ஃபேன்சி அழகுக்கலை பொருட்கள், வேளாண் உபகரணங்கள், கைத்தறி ஆடைகள் அடங்கிய இந்த கடைகள் முழுவதும் மாணவ மாணவிகளின் முதலீட்டில் அமைத்து விற்பனைக்காக வைக்கப்பட்டது. இதனை ஆர்வமுடன் கண்டு ரசித்த கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். திருவண்ணாமலையில் பக்தர்கள் தங்கும் விடுதியினை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வரும் பக்தர்களுக்கு கிரிவல பாதையில் சோனா நீதி தோப்பு அருகில் ரூபாய் 64.30 கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி மற்றும் பக்தர்கள் வசதிக்காக காத்திருப்பு கூடம் மற்றும் சொற்பொழிவு அரங்கம் என 68 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்படும் கட்டடங்களுக்கு சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திமிரி விவசாய நிலத்தில் ரைஸ் மில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுப்பார்களா என மாவட்ட ஆட்சியர் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில்
தனியாருக்கு சொந்தமான பல்வேறு அரிசி ஆலைகள் இயங்கி வருகிறது. இதில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான அரிசி மூட்டைகள் தயார் செய்து வருகின்றன. இந்த நிலையில் திமிரியில் இருந்து பரதராமிக்கு செல்லும் ஆரணி தேசிய நெடுஞ்சாலையில் ராகவேந்திரா அரிசி ஆலை இயங்கி வருகிறது. இதிலிருந்து தினந்தோறும் வெளிவரும் கழிவு நீரானது ஆலையிலிருந்து பழுப்பு மூலமாக எடுத்து செல்லப்பட்டு ஏரியில் கலப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதி குட்டை போன்று காட்சி அளிப்பதோடு துர்நாற்றம் வீசி வருகிறது என்றும், கழிவு நீர் ஏரியில் கலப்பதால் நீர் மாசடைந்து விவசாயத்திற்கு பயன்படாத வகையில் மாறி வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒட்டம்பட்டு கிராமத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒட்டம்பட்டு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் எங்கள் கிராமத்தில் சில இளைஞர்கள் கஞ்சா போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து வருகின்றனர் என்றும், மேலும் கஞ்சா போதையில் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிப்பதும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் கல்லூரி முதல்வர் நா. கலைவாணி தலைமையில் 21வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரிகள் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கும் நிலையில் கடைசி நாளான இன்று 1000க்கும் மேற்பட்டோருக்கு 3ஆம் கட்டமாக 1115 மாணவ மாணவிகளுக்கு ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் மற்றும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் O. ஜோதி ஆகியோர் பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர் கலைவாணி, கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி உதவி பேராசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள், திமுக கழக நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.